வணக்கங்க. முயன்றால் முடியும். நான் ராஜி, உங்கள் டிஜே ஃப்ளவர்ஸ் அண்ட் கார்லண்ட்ஸ்லேருந்து. நீங்களும் பூ மாலையெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 2 நூல் மட்டும் வச்சு வளையல் மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 2 லைன் நூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு வளையல் எடுத்து இந்த நூலுக்கு கீழே வைங்க. கீழே வச்சு அந்த நூல்கண்டை வளையலுக்கு சென்டரில் உள்ளேருந்து வெளியே எடுத்துருங்க. வெளியெடுத்து ஃபஸ்ட்டு வளையலில் ஒரு முடிச்சு போட்டுருங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு நூல் மட்டும் வச்சு எப்படி ஈஸியாக வளையல் மாலை கட்டலான்னு போட்டிருக்கு. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வளையல் எடுக்கிறோம். அந்த வளையலுக்கு பக்கத்தில் வைங்க. வச்சு அந்த 2 நூல் சென்டரில் உள்ளேருந்து அந்த நூல்கண்டை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம லென்த்தாக பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணதும் 2 லைன் நல்லா அழகாக கோர்த்து மாதிரி வரும். ஒரு வளையல் எடுக்கிறோம். இந்த வளையல் பக்கத்தில் வச்சு இந்த நூல்கண்டை வளையலுக்கு சென்டரில் உள்ளேருந்து 2 நூலுக்கு சென்டரில் வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வளையலுக்கும் அப்படியே டைட் பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பூ மாலையில் வேணும்னா நம்ம கடையில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வளையலையும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க டைட்டாக. இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் பூக்கள் மனம் வீசட்டும். நன்றி.